ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்ல எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின லைவில் ஒரு சம்பவம் போகுது. அதாவது ஃபோன் கால் என்னங்க நேற்று முடிஞ்சிச்சு பார்த்தா இன்னும் முடியலையா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு ஃபோன் கால் அடிக்குது, வேறு வழியே கிடையாது. மீதி ரிமைனிங் இருக்கிற நம்ம அருண், மஞ்சரி, அதுக்கப்புறம் நம்மளுடைய ரயான், ஜாக்லின் இவங்களாம் எடுக்கணும், பவித்ரெலாம் எடுத்தாகணும். ஸோ ஃபோன் ரிங் ஆகுது, உடனே மஞ்சரி ஓடி வந்து எடுக்கிறாங்க. எடுத்தால் அங்கே வந்து பிக் பாஸ் வந்து பேசுகிறாரு. செம்ம அதிர்ச்சியான சம்பவம் என்னென்னா, கலரை வந்துட்டு மாற்றணும், மண்டை கலரை ஃபுல்லாக மாற்றணும், பர்மனெண்ட் கலரு. உடனே மாறுற கலர் கிடையாது, பர்மனெண்ட் கலராக மாற்றணும். அதில் தான் நம்மளுக்கு இந்த ப்ரொமோ துறையில் அவருடைய அதாவது ரயானோட தலையில் வந்துட்டு அந்த மாதிரி பச்சை கலர் வர்றது, சரிங்களா? அதை சொன்ன உடனே யோசிக்கிறாங்க யாரை சொல்லலான்னு. இந்த பக்கம் வந்துட்டு முத்து மற்றவங்களாம் வந்து ஜாக்லின் சொல்கிறாங்க. ஜாக்லின் எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்காங்க. ஏன்னா ஜாக்லினுக்கு இது வரைக்கும் வாய்ப்பு கிடைக்கலன்ற ஒரு காரணத்தினால. அதுவும் இல்லாமல் இவங்க 2 பேரும் நெருக்கம் வர. ஆனால் அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இது பர்மனெண்ட் கலரு உனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நம்ம ரயானை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு இது பர்மனெண்ட் கலர்ன்றதுனால அவங்களே வாயை விட்டுறாங்க. 2 1 ஓகேவா ஒன்று, அவரும் சரி ஓகேன்றாரு. அதோடு அங்கே போகிறாங்க. அதுக்கப்புறம் மைண்டு மாறுது. அங்கே வந்து நான் பண்ணியிருப்பேன்னு சொன்னாவே, இத்தனை பேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும்போது நம்ம எதுக்கு இவனுக்கு 2 பாயிண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மனசு மாறுது. இது தேவையில்லாது குரங்கு புத்தி மாதிரி. ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க அவனுக்கு குரங்கு புத்தின்னு. ஏன்னா ஒரு நிலையில்லாத ஒரு இது ஃபஸ்ட்டு வாக்கு கொடுத்துட்டோன்னா கொடுத்தது தான். ரயானுக்கு வந்து 2, ஏன்னா நீ பர்மனெண்ட் கலர் அடிக்க போகிற, இன்டென்சிட்டி ரொம்ப அதிகம், அதனால் நீ 2 பாயிண்ட் வச்சுக்கன்னு சொல்லிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. அங்கே போய்ட்டு நான் பண்ணுறேன் சொல்ல தான் செய்வாங்க. அது பண்ணும்போது தான் தெரியும். பச்சை கலர் கொடுத்தாங்கன்னா பவித்ராவும் சாக்லியும் அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்களா, அதெல்லாம் யோசிப்பாங்க. ஸோ இங்கே வந்து அவர் ஒத்துக்கிட்டாருன்னா, நீங்கள் இப்போ 2 பாயிண்ட் கொடுக்குறேன்னு சொன்னால் ஒத்துக்கிட்டா முடிஞ்சு போச்சு, கொடுத்துடணும். அங்கே வந்து திரும்ப பேரம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது வந்து என்னால் நான் இது பண்ண முடியாது, நான் வேணால் அடுத்த வாட்டி எனக்கு வந்தால் டாஸ்க் வரும், அதில் வந்து உங்களால் முடியும் அப்படின்னா உங்களுக்கு நான் கொடுக்குறேன், அதில் இன்டென்சிவ் பொறுத்து நான் வந்துட்டு உங்களுக்கு 2 பாயிண்ட்டோ இல்லை சப்போஸ் நீங்கள் கடுமையான டாஸ்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நான் என்னுடைய அந்த 3 பாயிண்ட் கொடுத்துட்றேன் அப்படின்னா பேசுகிறாரு. ஆனால் இன்னொரு விஷயத்தை வைக்கிறார். அவர் கொஞ்சம் கிளவராக இருக்கார்ல இப்போலாம். சப்போஸ் உங்களால் பண்ண முடியாது எனக்கு தோணுச்சுன்னா நான் அதை வேறு கொடுத்துருவேன். என்னடா கொடுத்துருவேன்றா? இல்லை அப்படி தோணுச்சுன்னா கொடுத்துருவேன், ஏன்னா நான் இது வரைக்கும் யார்கிட்ட இந்த மாதிரி வாக்கே கொடுக்கலன்ட்டார். உங்களுக்கு பதைக்குது. ஐயோ தேவையில்லாமல் இவன் பேரை சொல்லிட்டோமே. ஏன்னா ஜாக்லின் கிட்ட கொடுத்துருந்தாலாவது அடுத்தது ஜாக்லினுக்கு வர்றது மஞ்சள் கிட்ட கொடுப்பாங்க. இப்போ வந்து இவன் வந்து இன்டென்சிட்டியை பொறுத்து நான் பண்ணுறேன்றானே மாதிரி பதவிக்குது, இப்படியே போயிட்டுருக்கு. ஸோ அடுத்து வந்துட்டு இவர் ஆக்டிவிட்டி ஏரியாவில் போய் கலர் பண்ணிக்க போகிறார் போல இருக்குது. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த டிக்கெட் ஃபினாலே உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.